விருச்சிகம் வீடு தேடி வரப்போகுது. என்னது? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் அதை பத்தி தான் இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நான் போடுற நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த டிசம்பர் மாசம் விருச்சிகம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா? என்னங்க எல்லாரும் சொல்றதானே நீங்க சொல்ல போறீங்க, புதுசாவா சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கு இல்லையா? கிளியராகவே சொல்லிடுறேங்க. எல்லாரும் ராசி பலன்கள் பார்த்து பார்த்து ரொம்பவே ஃபெட்டப் ஆயிருக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க மட்டும் என்ன புதுசா சொல்ல போறீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்க கொஸ்டின் இருக்கும். ஸோ ரொம்ப உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. சரியா? ஓப்பனாவே நான் ஒரு சில விஷயங்களை ரிவீல் பண்ணிடுறேன். சரியா? உங்களுடைய விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் 2 to 3 months உண்மையிலே ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவுடைய பார்வையிலே இருக்கு. அதுக்கடுத்த மாசம் பாத்தீங்கன்னா உச்சமாகும். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாகும். ஸோ அப்கமிங் ஒரு 3 monthsக்கு நல்லா இருக்கு விருச்சிகம் ராசியை பொறுத்த வரைக்கும். ஒரே ஒரு கவலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு குறை அப்படின்னா குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபியூ இயர்ஸாவே நல்லாவே இல்லை. பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்கல, பிள்ளைங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கு. பிள்ளைங்க சம்பந்தப்பட்ட மன வருத்தங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது உண்மைதான். மத்தபடி ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால பணவரவுகள் வந்துட்டு தானே இருக்கு. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியோ 7.5 சனியோ உங்களுக்கு நடக்கல. பெரிய அளவுல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி பர்சனலா உங்களுக்கு கிடையாது. ஆனா தொழில் பண்றவங்களுக்கு அந்த பிரச்சனையுமே கிடையாது. தொழில் ஸ்தானம் நல்லா தான் இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதியான சூரியனும் நல்ல நிலைமையில தான் இருக்கு. ஒர்க் பண்ற அந்த ஆம்பியன்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்னால சில தேவையில்லாத தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு பெரிய அளவுல கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். உங்க சொந்த ஜாதகத்துல கடனை தரக்கூடிய கிரகத்துடைய தசை போயிட்டு இருக்கா, இங்க நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு அங்க மேட்ச் ஆகாது. இந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்க நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா, உங்க ஜாதகத்துல தப்பான தசா புத்திகள் போயிட்டு இருக்கு. தசா புத்திங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா தசா புத்தி பத்தின ஐடியா இல்லாம இருக்கலாம். நான் என்னங்கிறத ஷார்ட்டா சொல்லிடுறேன். உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய லக்னத்துக்கு ஏத்த தசாபுத்திகள் வரும்போது நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடாத 6-8 தசாபுத்திகள்னு சொல்லுவோம். உங்க லக்னத்துக்கு செட் ஆகாத தசை, அந்த கிரகத்துடைய தசை வந்துருச்சுன்னா உங்களுடைய கஷ்டம் ஒரு லாங் டேர்முக்கு இருக்கும். அடுத்த மாசம் சரியாகுமா, அதுக்கு அடுத்த மாசம் சரியாகுமா அப்படின்னு ராசி பலன் பார்த்து 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 ஓஞ்சு போயிடுவீங்க. ஆனா உங்களுக்கே இன்னும் தீராத கஷ்டமாவே இருக்கு. ஏன் கஷ்டம் மட்டும் ஏன் தொடர்ந்துகிட்டே இருக்கு பல வருஷமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா கஷ்டம்லாம் எனக்கு பழகி போனதுதான் அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்தோடயே இருக்க பழகிடுவீங்க. என்ன காரணம்னா பெரிய தசா புத்தி நடக்கும், அது உங்களுக்கு அவயோக தசையா இருக்கும். அதுதான் ரீசன். இல்ல உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்கு, பெரிய அளவுல எல்லாம் எந்த பாதிப்புகளும் இல்ல, நல்லா தாங்க இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா சின்ன டிஸ்டர்பன்சஸ் தான், ஒரு ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸா தான் இருக்கு, ஒரு வருஷமா தான் இருக்கு அப்படின்னா அது என்னங்கிறத பாத்துடலாம். ஜாதகத்துல தெரியும் எப்ப என்ன நடக்கும், நல்ல தசை எப்ப வருது, கெட்ட தசை எப்ப முடியுது, கஷ்டம் எப்ப முடியுது. சரியா? இதெல்லாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயம். ராசிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கோச்சார பலன்கள்ங்கிறது ஒரு 30% தான். ஏன் எல்லா வீடியோஸ்லயுமே நான் ரிப்பீட்டடா இதை சொல்லிட்டே இருக்கிறேன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராசி பலன்ல இதை சொல்ல மாட்டாங்க. ராசி பலன் அப்படிங்கிறது ஜென்ரலான விஷயம், அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. ராசிநாதன் நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, சகோதர உறவுகள் நல்லா இருக்கும், திருமணம் மாதிரியான விஷயம், நிச்சயதார்த்தம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பல வருஷமா திருமண தடை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் உங்க ஜாதகத்துல திருமண ஸ்தானாதிபதி தசா புத்தி போயிட்டு இருக்குன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த 3 மாசங்கள்ல. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி, 3வது அதிபதி சனியும் நல்லா குருவுடைய வீட்டுல தானே இருக்கு. 3வது அதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கு. இளைய சகோதரனால உதவி மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும்.
3 4வது அதிபதி ரெண்டுமே சனிதான். சன்ல ஸ்ட்ராங்கா குருவுடைய வீட்டுல இருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், கல்விக்காக வெளிநாடு போறது, சடனா உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். என்ன ஒரு குறை என்னன்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் ஊருக்கு போக முடியாத மாதிரி இருக்குங்க. சில பேருக்கு ஊருக்கு போகணும்னு நீங்க உங்களுக்கு ஆசை இருக்கும். ஒரு தடவை வந்து வெக்கேஷனுக்காக போயிட்டு வரலாம். ஆனா போறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா 8 12 சுபத்தன்மையோட இருக்கு, குருவுடைய பார்வையிலே இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல வெளிநாட்டுக்கு சொந்த ஊருக்கு டிராவல் பண்ண முடியாது. அதுக்கடுத்து 5வது இடம் குழந்தைகளையும் உங்களுடைய எண்ணத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். எண்ணங்கள் நிறைவேறாத மாதிரி, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இருப்பீங்க. கொஞ்ச நாட்களாவே நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் சரியாகும். அதுக்கடுத்து 6வது அதிபதி. 6வது அதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் தான் இல்லையா? செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். வேலையில ப்ரொமோஷன், வேலையில அப்ரிசியேஷன், புதுசா ஜாப் கிடைக்கிறது, நிறைய லீடர்ஷிப் மாதிரியான விஷயம்லாம் கூட கிடைக்கும் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது 7வது அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதியான சுக்கிரனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. களத்திர காரகன்னு சொல்லுவோம். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். அதாவது பார்ட்னர் மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். பார்ட்னர் வழி சொத்து எல்லாம் கூட கிடைக்கும். அடுத்தது 8வது இடம். 8வது இடம் நல்ல சுபத்தன்மையோட இருக்கு. எதிர்பாராத தனலாபம் இருக்கும். ராசிநாதன் 2வது இடத்துல இருந்து 8வது இடத்தை தொடர்பு கொள்ளுது இல்லையா? சோ எதிர்பாராத தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா வராதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க, ஆனா வந்துடும். நடக்காதுன்னு நினைச்சு செய்வீங்க, ஆனா நடந்துரும். ஃப்ளூக்ல வர்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நடக்கும். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே, ஆனா எனக்கு நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்து 9வது அதிபதி சந்திரன். இந்த மாசம் கார்த்திகை பௌர்ணமின்னு ஒரு சூப்பரான ஒரு நாள் நடக்குது இல்லையா? சோ அந்த பௌர்ணமி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நாட்கள், ஒரு 5-6 நாட்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. பாக்கியாதிபதி உங்களுக்கு சரியா, ராஜயோகாதிபதியும் கூட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பௌர்ணமி நிலையில இருக்கு. 10ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். பாக்கியாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நடக்கிறத பாப்பீங்க. அடுத்தது உங்க ராசிக்கு 10வது அதிபதி சூரியனும் நல்ல நிலைமையில இருக்கு. தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில்ல பார்ட்னர்ஷிப் போடுறது, கூட்டு தொழில் பண்றது, இது எல்லாமே சூப்பரா நடக்கக்கூடிய மாசம் இது. ஆனா எனக்கு கூட்டு தொழில் எங்கங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கூட்டு தொழில் பூரா மொத்தமா ஊத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்கன்னா, உங்க ஜாதகத்துல 7வது அதிபதியும் 7வது இடமும் கெட்டு போயிருக்கும். அந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் தெரியும். எல்லாருக்கும் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த ராசி பலன்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எப்படிங்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டேட் ஆஃப் பர்த் இருக்கு, தனித்தனி பிறந்த நேரம் இருக்கு. அதுபடி இந்த கிரக நிலைகள்னு ஒண்ணு இருக்கு, சேஞ்ச் ஆகும் இல்லையா? ராசி பலன் பொதுவான பலன் தான். சரி, உங்க ஜாதகத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு எந்த விஷயம் செட் ஆகும், எந்த விஷயம் செட் ஆகாது அப்படிங்கிறது உங்க சொந்த ஜாதகத்துல தெரிஞ்சிடும். 11வது அதிபதி புதனும் நல்ல நிலைமையில இருக்கு. 12வது அதிபதி சுக்கிரனும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. 12வது இடத்துக்கும் குரு பார்வை இருக்கு. ஸோ வெளிநாட்டு விஷயங்கள் நல்லா இருக்கும். புதுசா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுல இருந்து ஏதாவது ஆர்டர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மாசமாவே இந்த டிசம்பர் மாசம் ஓவராலா விருச்சிகம் ராசிக்கு ரொம்பவே நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.